அண்ட் படத்தோட காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ண அந்த ஒரு ஹியூமர், காமெடி எல்லா சீன்ஸ்லையுமே எனக்கு கரெக்டாக ரியல் லைஃப்பில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அதுக்கு நியராக ஒர்க் அவுட் ஆச்சு. எக்ஸாஜரேட்டாக கிரிஞ்சு பண்ணுறங்கிற பேர் மாதிரி கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டராக எந்த சீன்ஸும் காமெடியில் தெரியல எனக்கு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமான அந்த ஒரு மேக்கப்புமே ரொம்ப நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் சில மோஷன் ஷாட்ஸை வந்து ரொம்ப அழகா ஒரு ஜெர்க் கேமரா ஷேக் இல்லாம எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில விஷயங்கள் அந்த இடத்துல ஒரு ஹரிபரியா நடக்குதுன்னு வந்து ஆடியன்ஸுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குன்னு வந்து நான் கேமரா ஆட்டி தான் ஃபீல் பண்ண வைக்கணும்னு கேமரா ஷேக் பண்ணாம அந்த மோஷன் கிராஃபிக்ஸை சினிமோட்டோகிராஃபில ஒரு விதமான டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. அந்த படத்துல இருக்க டென்ஷனை இன்னுமே கூட்டவும் செய்தது. ஸோ அவ்வளோதான் இந்த பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு நினைச்சது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பொங்கல் ஹாலிடேஸை பொங்கலை இந்த பராசக்தி படம் பார்த்து